வெல்கம் டு டேஸ்டி ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ப்ரான் ஃப்ரிட்டர்ஸ் பண்ண போகிறோம். அதற்கு தேவையான பொருட்களும் செய்யும் விதத்தையும் இப்போ பார்க்கலாம். ஒரு கப் மைதா, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தண்ணி, ஒரு முட்டை, ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், ஒரு சிவப்பு மிளகாய் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இங்கே நான் 250 கிராம் ப்ரான்ஸ் எடுத்திருக்கேன். அதை ஒரு ப்ரானை நான் 2லேருந்து 3 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ செய்யும் முறையை பார்க்கலாம். ஒரு பவுலில் நான் வெங்காயமும் மிளகாயும் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ப்ரான்ஸ், மைதா, உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வேற ஒரு பவுலில் முட்டையை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கிறேன். நம்ம எந்த பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடரும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த முட்டையை பீட் பண்ணி சேர்த்தாலே அந்த ஃப்ரிட்டர்ஸ் ரொம்பவே ஃப்ளஃபியாக இருக்கும். இப்போ முட்டையை சேர்த்துடலாம். முட்டையை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி தேவைப்பட்டால் தண்ணி நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எனக்கு இன்னும் தண்ணி தேவைப்பட்டனால நான் இப்போ தண்ணி கொஞ்சம் சேர்க்குறேன். நான் 1 கப் மைதாவுக்கு 3/4 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். பேட்டர் இந்த கன்சிஸ்டன்டில் இருக்கணும். கடைசியாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாகினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேட்டர் சேர்த்து எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறேன். எண்ணெய் மீடியம் ஹீட்டில் இருக்கணும். ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இன்னும் 2 நிமிஷத்துக்கு வெந்தால் மட்டும் போதும். அவ்வளவுதான். இப்போ ஒரு தட்டில் நம்ம எடுத்து வச்சிடலாம். ப்ரான் ஃப்ரிட்டர்ஸ் தயாராகிடுச்சு. இந்த ஸ்நாக்கை நம்ம ஒரு 15 மினிட்ஸ்குள்ளார பண்ணிடலாம். இது கூட நம்ம சில்லி சாஸ் இல்லைன்னா டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்லாம். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி.